Taste the Daily. ராமநாதபுரத்தில் விடாமல் பெய்து வரும் மழை காரணமாக மண்டம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பரத்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் பரத்குமார், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக அருள். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்து வரும் நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் மிக கனமழை மண்டபம், பாமன், தங்கச்சிமடம், ராமேஸ்வரத்தில் பெய்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. விடாமல் பெய்து வரும் கனமழை காரணமாக மண்டபம் அருகில் உள்ள மீனவர் காலனி, கலைஞர் நகர், பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் திருக்கல் மற்றும் வீடுக்குள் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதியின் மக்கள் வெளியில் வர முடியாமல் பெரும் பாதிப்பு அடைந்துள்ளனர். இதனை அடுத்து மழைநீர் தேங்கியதில் பாம்பு, தேள், பூரான் போன்ற விஷப்பூச்சிகள் மழைநீருடன் கலந்து வருவதால் அப்பகுதி மக்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவரும் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். வீட்டிற்குள் மழைநீர் புகுந்ததால் வீடுகளில் பயன்படுத்தக்கூடும் வீட்டின் சமையல் பாத்திரம், புத்தகம், துணிமணி என அனைத்தும் மழைநீரில் மிதக்கிறது. மீனவர் காலனி, கலைஞர் நகர் நகர்பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கனமழையால் அப்பகுதியில் கடல் போன்று மழைநீர் தேங்கியதால் விஷப்பூச்சிகள் மழைநீருடன் வருவதால் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை உருவாகக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. இதனால் போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் இந்த மழைநீரை விரைவில் அகற்றி தருமாறு மீனவ பெருமக்களும் அப்பகுதியில் சேர்ந்த மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை போன்று காலை முதலே மழை தொடர்ந்து பெய்து வருவதால் பாமன் தேசிய நெடுஞ்சாலையிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மிக சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பரத்குமார்.